ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்ட் மான்வாவோட எபிசோட் 40 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். அங்கே லீ ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணியிருப்பால, இதனால அது இன்னமும் சாகலை, இன்னமும் போராடிங்கன்னு தாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. பார்க்குற நம்ம லீயும் அவனோட முழு பவர் அங்கே பயன்படுத்துகிறான். அதனால ஃபைனலாக அதோட கதையும் அங்கேயே முடியுது. அது இறந்து போன உடனே கேட் கீப்பரை நீங்கள் கொன்னாச்சு, நீங்கள் ஃபைனலி இந்த விஷயத்தை கிளியர் பண்ணியாச்சு இப்படின்னு ஒரு மெசேஜும் அங்கே வருது. ஆனால் இன்னமும் விஷயம் முடியல. ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அங்கே ஒரு வார்னிங்கும் நம்ம ஹீரோக்கு வருது. ஹாண்டட் ஆர்மஸோட கரப்ஷன் அது இன்னமும் அதிகரிக்க போகுதுன்னு. அங்கே இதுலேயே லீக்கு புரியுது, இன்னமும் அந்த கோர் அழியாமல் இருக்குன்னு. அங்கே எல்லாருக்கிட்டையும் அதை சொல்கிறான். சீக்கிரம் எல்லாருமே இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணுங்க, நம்ம தான் அந்த கோரையும் அழிச்சாகணும். அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே ஹீரோக்கு ஒரு அன்னோனான ரிவார்டும் கிடைக்குது. அது ஒரு சீட் ஆஃப் மிலிட்டன்னு ஏதோ ஒரு பேர்ல இருக்க ஒரு சீடு தான். இந்த சீடு ஒன்ஸ் அது ட்ரீயா மாறிச்சுன்னா ஒரு காட் ட்ரீயா மாறும். அதே மாதிரி இதுல டிவினிட்டி அது இருக்கும். இந்த சீடு மாதிரி இருக்கிற அந்த குச்சி அது என்னதுன்னு தெரியல, வெறும் ஸ்டிக்கா இல்ல காட் கில்லிங் வெப்பனா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே சன் ஆஃப் ஓடின், காட் ஆஃப் லைட், பால்தோர் இவங்க எல்லாரையுமே கொல்ல பயன்படுத்த அந்த காட் கில்லர் வெப்பனா இது அந்த அளவுக்கு ஓவர் பவரான வெப்பன்னாலேயே இது அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளீட்டாக யாருக்குமே கிடைக்காது. அதனால்தான் இது ஒரு காட் ட்ரீ மாதிரி என்னோட கைக்கு இப்போ வந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருக்கு, இது கெட்டவங்க கையில் போலியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் சொல்றான், இப்போ எல்லா விஷயமும் நல்லா தானே போயின்னு இருக்கு, இப்போ ஏன் எதுவும் முடியல, நானும் இப்போ லெவலப் பண்றது எப்படின்னு கத்துக்கினேன். அது முக்கியம் இல்லை, ஏன்னா இப்போதான் ஏன்னா வேவே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் எல்லா இடத்துலையும் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதனால பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகும். அது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கும். பாருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம், லெவலப் ஆகிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத. யாராச்சும் கேட்டாங்கன்னா மிஷன் முடிச்சேன், எனக்கு ஒரு புது ஸ்கில்லு கிடைச்சது, அவ்வளோதான் இப்படின்னு சொல்லு. நான் ஏன் அப்படி சொல்லணும்? உனக்கு இன்னுமா புரியல? நீ இன்னமும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறல. அப்படி உன்னால லெவலப் ஆக முடியும். இந்த விஷயம் நீ மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்க ஒரு கில்டும் உன்னை அடையிறதுக்காக போட்டி போடும். அப்படி உன்னை அடைய முடியலையா, நீ அவங்களுக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை கொள்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம லீ கிட்ட அவனும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம லீ அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான், கூடிய சீக்கிரத்துல ஏரியா முழுக்க நிறையவே மாஸ்டர்ஸும் கேட்ஸும் அப்பியர் ஆக போகுது. அதனால எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தங்க ஒரு ஷெல்டரை ப்ரொடெக்ட் பண்ண போங்க. ஏன்னா நம்ம தான் ஒருத்தங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். பேட்ச் வைஸ் எல்லாரையுமே பிரிக்கிறான். ஏன்னா ஃபைட்டிங் ஒண்டி நம்ம பண்ணக்கூடாது, சோல்ஜரா எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல வாக்கி டாக்கில நம்ம லீ ஒரு மேலதிகாரி கிட்ட ஆல்ரெடி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருப்பான். அது என்ன ஆச்சுன்னு கேட்க அவரு சொல்றாரு, நீ கேட்ட ரெக்வஸ்ட் ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட்னு உனக்கே தெரியும். நான் நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கும். அதே மாதிரி நான் எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கேன், அதையும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்க பிரசிடென்ட் வழியா அப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால தடையே இல்லாம உன்னால எல்லா ஆர்மரிஸும் பயன்படுத்த முடியும். ஆனா ஒரு விஷயம் உனக்கே நல்லாவே தெரியும், இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே இப்படி பண்ணதில்ல. உனக்கு கொண்டேதான் அப்ரூவ் கச்சிருக்கே, அவளையே படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். வெறும் போர்ட்டல் ஒண்டி ஓப்பன் ஆனா போதும், என்னால அவங்களோட கதையை முடிக்க முடியும். கேங்குன்னு இன்னொரு பொண்ணு இருக்கா, ஹெல்ப்புக்கு நிறையவே ஏறாங்க ஆளுங்களையும் பேசுறாங்க ஆளுங்களையும் அனுப்புறேன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோவா டைம் இல்லைன்னு சொல்லிடுறான். ஏன்னா அவங்களாம் வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும், பெரிய டிஸ்ட்ராக்ஷனே ஆரம்பிச்சிடும். ஏன்னா வழக்கத்தை விட இங்க கேட்டு 20 மடங்கு ரொம்ப அதிகமா ஓப்பன் ஆக போகுது. அதை கேட்கிற அந்த பொண்ணா இன்னமும் ஷாக் ஆகுறா. என்னது, எப்படி அது பாசிபிள்னு சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள ஒரு பெரிய கேட்டும் அப்பியர் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கையும் வருது. அங்க ஒரு நோட்டிபிகேஷனும் சடனா எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. எல்லாருடைய கேட் கீப்பரா இருக்கிற பெல்சிபப் அந்த மாஸ்டர் இப்போ ஃபைனலா வந்தாச்சு, நீங்க அழிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 6 ஹவர்ல இன்னும் ஒரு நோட்டிபிகேஷன் அங்க வருது. இதை பார்த்து எல்லாருக்குமே என்ன பண்ணும் தெரியல. அங்க லீயும் சொல்றான், மதான் இந்த சியோலுக்கான வியூக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம யங்ஜூன் ஒரு விஷயத்த கனவு காண்றான். உங்க பசங்களாம் கேக்குறாங்க, எங்களாலேயும் ஹீரோவா மாற முடியுமா, என்ன மாஸ்டர்ஸ் கூட சண்டை போட போறீங்களா என்ன? அதனால உங்களோட லெவல் பயங்கரமா அதிகரிக்கும். அதுவும் கேம் தானே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி உங்க எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன்.
ஆனா கடைசியில எல்லாருமே இறந்து போனதுதான் மிச்சம். அந்த இடத்துல அவளைக்கும் நம்ம எங்ஜுனால அங்க காப்பாற்றவும் முடியல. ஆமா, நான் எங்க இருக்கேன், அந்த பசங்களாம் எங்க போனாங்க? எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. வெறும் ஒரே ஒரு பொண்ணு தான் உயிரோடவே இருக்கா. கேக்குற யங்ஜுனுக்கு கோவமாவுது. இருந்தாலும் அங்க எதுவுமே பண்ண முடியல. இல்ல சுச்சுவேஷனும் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா பக்கமும் ரிவே மாஸ்டர்ஸ் கேட் வழியா வந்திருக்கு. அங்க லீயும் இதுங்களை தாக்க சொல்றான். ஆனா அதுக்குள்ள பின்னாடியே ஒண்ணு பயங்கரமா தாக்க வரமா. நம்ம ஒன்ஸுக்கு தான் அவனோட அட்டாக்க வச்சு அங்க பயங்கரமா காப்பாத்தவே செய்யறான். அதே மாதிரி அவங்க கொல்லும் போதே அவங்க எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் அங்க அப்பியர் ஆகுது. இந்த பெல்சிபப் இது வந்து கூடிய சீக்கிரத்துல டைமென்ஷன் வழியா இங்க வந்து அப்பியர் ஆக போகுது. அதுக்கு இன்னமும் கொஞ்சம் அவரோ எதுதான் இருக்கு. இந்த சைடு யங்ஜுனும் அந்த சோல்ஜர் கிட்ட கேக்குறான், எனக்கு வந்து சரக்கு வேணும். சரக்கு இருக்கா? அதுவும் இருக்கு, உங்களோட சரக்கு எல்லாமே அங்கதான் இருக்கு. கேட்டவுடனே அவரு குடிக்க ஆரம்பிச்சாரு. அம்மா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க சண்டைக்கு வேற போகணும். இந்த மாதிரி நிலைமையில உங்களால சண்டைக்கு போக முடியுமா? உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே தனியா தான் சண்டைக்கு போவேன். ஏன் தெரியுமா? நீங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோ. அதனால நீங்க என் கூட வந்தா கண்டிப்பா என்னோட வழியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு புரியலையா? அதனால இதுங்க எல்லாத்தையுமே நான் கொல்லலான்னு இருக்கேன். இதே மாதிரி அங்க பயங்கர வேகமா அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். இருக்கிற மாஸ்டர்ஸோட கதையும் அங்க முடிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் தடுக்கிறான், நீ வந்து ஃபார்மேஷனை விட்டு வெளியில போக கூடாதுன்னு. ஆனா லீ என்னதான் சொன்னாலும் அங்க வந்து அவன் கேக்குற மாதிரியே இல்ல. லீக்கும் புரியுது இவன் வந்து ஏன் இப்படி பண்றான்னு. இவனோட பாஸ்ட்ல இதே பசங்களை இவன் காப்பாத்த போய் யாரையுமே இவனால காப்பாத்தவே முடியல. ஒரு டிராமா மாதிரி இவனுக்கு இது வரைக்கும் இருக்கு. அப்போ ஆரம்பிச்சவன் தான் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தனியா தான் வேலையை முடிக்கணும் அப்படின்னு பாக்குறான். இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த சைடு ஒரு பையனை காட்டுறாங்க. அவனையும் அந்த மாஸ்டர்ஸ் கொல்லலான்னு போகுமா. அதுக்குள்ள நம்ம யங்ஜுன் தான் அங்க காப்பாத்தவே செய்யறான். அங்க யங்ஜுனை பார்த்தவனே அவன் அழுவ ஆரம்பிப்பானா. உடனே அவன் கேட்கறான், ஆமா என்ன ஆச்சு, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க? ஆனா அவன் அப்படியே கட்டி வச்சுக்கிறான். இதுலயே யங்ஜுனுக்கு புரியுது அவனுக்கு பேரண்ட்ஸ் சொல்லிக்க அங்க யாருமே இல்லைன்னு. அங்க லீயும் வந்து கேட்கறான், ஆமா யங்ஜுன், நீ இந்த பையன் கூட இங்க என்ன பண்ணிருக்க? என்ன டிசைட் பண்ணிருக்கனா, இவனை நம்மளே கொண்டு போலாம். என்ன நீ பைத்தியமா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் சொல்லிருக்க. கூடிய சீக்கிரத்துல அந்த நரகத்தோட கேட் கீப்பர் பெல்சிபப் அதை நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ என்னன்னா என்ன பண்ணிருக்க? நம்மளுக்கு வேற வழியில இவனை என்னால ஷெல்டருக்குலாம் அனுப்ப முடியாது. ஏன்னா இவனுக்கு யாருமே இல்ல. ஷெல்டருக்கு அனுப்புனா அது வந்து சேஃபான விஷயமா எனக்கு தோணல. இப்படி அனுப்புனா எல்லாருமே எந்த போற மாதிரி இவனும் எந்த போயிடுவான். அதுக்குன்னு எல்லா டைமும் இவன் கூடியெல்லாம் இருக்க முடியாது உன்னால. யோசி. ஆனா நீ வந்து சொன்ன இல்லையா, இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு நிறையவே ஏ ரேங்க் எஸ் ரேங்க் அந்த ஆளுங்களாம் வராங்கன்னு. உங்க கூட இந்த பையன் தான் இவனுக்கு சேஃப் தானே? சரி, எனக்கு புரியுது. இந்த மாதிரி நீ அவனை வச்சுக்கலாம். நான் ஒரு கண்டிஷனு என்னன்னா, நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ ஃபாலோ பண்ணும். அதுவும் இந்த வேவ் முடிகிற வரைக்கும். சரி, இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் தான் டிசைட் பண்ணுவேன் எல்லா ஆர்டரையும் ஃபாலோ பண்ணுமா இல்லையான்னு. நான் எல்லாத்தையும் நான் சொன்னேன், எல்லா ஆர்டரையும். சரி, நான் பண்ணி தொலைறேன். எத்தனை லீக்கும் இதுதான் வேணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யங்ஜுனை கேட்கவே மாட்டான். முக்கியமா பசங்கன்னு வந்துட்டா அவன் கேட்கறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டான். இப்போ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. இந்த பையனை வச்சு நான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவ்வளவுதான், யங்ஜுன் வந்துட்டான். இப்போ என்னோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. சைடு லீவோட கேங்ல இருக்க ஒரு பொண்ணை கொல்றாங்க. அங்க எல்லாருக்கும் நம்ம லீ வந்து வாக்கி டாக்கி வழியே சொல்றான். எல்லாருக்கும் கேட்குதுல, எல்லாருமே 2 ஸ்வர்ஸ் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிங்க. இதையும் அந்த கொண்டு அந்த பர்சனை பார்க்குறான். இவன் அந்த மவுண்டன் கில்டுலேருந்து வந்த அதே ஆளு தான். பைத்தியக்காரங்களால பெருசா என்ன பண்ண முடியும்? இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம பிளான் படி தான் போகுது இப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.